சட்டி 100 வருஷத்துக்கு முன்னால பயன்படுத்தப்பட்ட சட்டி. இப்போ இந்த சட்டியில தான் நம்ம பிரியாணி செய்ய போறோம். பிரியாணி ரொம்ப டேஸ்டாவும் சுவையாகவும் இருக்கும். கறி அலசினதுக்கு பின்னாடி கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நம்ம கறியை பிரட்டி ஒரு 5 நிமிஷத்துக்கு பின்னாடி திரும்ப அலசணும்னா கறி கொஞ்சம் கவுல் அடிக்காம இருக்கும். எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய். எப்பவும் போல அரிசியை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, புதினா மல்லி, மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தேவையான உப்பு, பிரியாணி மசாலா, தயிர், அஞ்சு கிலோ அரிசிக்கு 7 படி தண்ணி. எலுமிச்சம்பழ சாறு, கடைசியா நெய். சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம். பிரியாணி ரொம்பவே சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணே. சிக்கன் பிரியாணி ரொம்பவுமே சூப்பராகவும் சுவையாகவும் இருந்துச்சு. அதுவும் பழைய காலத்து சட்டியா இருக்கனால ரொம்பவும் அருமையா இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுங்களோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம Facebook பேஜை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவுடன் சந்திப்போம். பாய்.